மறைமுக வசூலுக்கு முடிவு கட்டிட்டாங்க. கடந்த ஆட்சிகள்ல டாஸ்மாக் மூலம் யார் யார் அக்கௌண்ட்டுக்கோ போன பணம் வந்துட்டு இப்போ அரசாங்கத்தோட கஜானாக்கே வந்துருச்சு. மாசம் 100 கோடி தனிநபர் கைகளுக்கு போயிட்டு இருந்துச்சு. நீங்க இங்க உள்ள வந்துட்டீங்க, என்னத்தை மாத்திட்டீங்கன்னா இன்னைக்கு 1200 கோடி ரூபாய் வருமானத்தை இன்னைக்கு தமிழ்நாட்டோட அரசு கஜானாக்குள்ள கொண்டு வந்து நாங்க ரொம்ப பொறுமையா அந்த விஷயத்தை தெரிஞ்சு அந்த விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஆட்கள். எடுத்தோடனே டாம் டூம்னு குதிச்சு நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் மானத்துல இருந்து கூச்சிருவேன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் கிடையாது. இந்த மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறையில் 5ஆம் தேதியிலிருந்து பண்ணியிருக்கிற ஒரு புரட்சி மிகப்பெரிய ரெவல்யூஷன். அதாவது இவ்வளவு வருடங்களாக ஒவ்வொரு அந்த டிஸ்டிலரிஸ்ன்னு சொல்லுவாங்க, மது விற்பனையாளர்கள் இருந்து மொத்த விற்பனையாளர்கள்ல இருந்து ஒவ்வொரு கேஸுக்கும், ஒரு கேஸுக்கு 90 ரூபா, பீருக்கு 40 ரூபா, ஒயினுக்கு 20 ரூபான்னு சொல்லி சுமார் வருஷத்துக்கு 88 லட்சம் கேஸுக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஒவ்வொரு கேஸுக்கும் 90 ரூபா, 40 ரூபா, 20 ரூபா வீதம் மிகப்பெரிய ஆயிரக்கணக்கான கோடி. இது வந்து தனி நபர்கள் கைகள்லையும் தனி கட்சிகள் கைகள்லையும் தனி அவங்கவுங்க குடும்ப கைகள்லையும் சிக்கிட்டு இருந்த பணம் நேற்று 5ஆம் தேதியிலிருந்து அரசாணை வெளியாயிருக்கு. அது முழுக்க முழுக்க இனிமேல் வந்து அரசு கஜானாக்கு தான் வரணும். அந்த பணம் என்னோட மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் அந்த பணம் பயன்படணும் தளபதி சொல்லியிருக்காரு.